இந்த பிரபஞ்சம் நமக்கு இந்த உலகத்துல நிம்மதியா வாழ பல விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நீங்க நம்பல அப்படின்னாலும் அதுதாங்க உண்மை. அப்படி இந்த பிரபஞ்சம் இந்த உலகத்துல நமக்கு ஹாப்பியாகவும் நிம்மதியாகவும் வாழ்றதுக்கு என்னென்ன விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க நம்மளுடைய நேரத்தை கையாளுற திறமை. நேரத்தை சரியா கையாள்வது உங்களுக்கு சாதாரண விஷயமாக தெரியலாம். ஆனா உண்மையிலேயே சொல்றேங்க, இந்த விஷயத்த நீங்க உங்க வாழ்க்கையில பயன்படுத்தி கேட்டீங்கன்னா உங்களை யாராலும் வெல்லவே முடியாது. இந்த உலகத்துல நீங்க ஏதாச்சும் பெருசா சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய நேரத்தை மட்டும் நீங்க சரியா பிளான் பண்ணி யூஸ் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா போதும். நீங்க நினைக்கிற அசாதாரணமான விஷயங்களை கூட உங்களால கண்டிப்பா சாதிக்க முடியும். சரி, அப்படி என்னதான் இந்த விஷயத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல நம்மளுடைய தூக்கத்துக்கு வருவோம். தூக்கம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஆனால் அதை யாருமே கண்டுக்கிறதே கிடையாது. தூக்கம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு கிடைக்கல அப்படிங்கிற போது தான் அவர் எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாவார் என்பது அவருக்கே தெரிய வரும். எவ்வளவு பெரிய கடினமான தருணமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாரத்தை நீங்கள் தலையில் சுமந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய ராத்திரி தூக்கத்தை மட்டும் நிராகரிக்கவே கூடாது. உங்களுடைய தூக்கத்திற்கு மட்டும்தான் அடுத்து வர நாட்களை மகிழ்ச்சியாகவும் ஆக்க முடியும். அதே சமயம் அதே நாட்களை சகிக்க முடியாத நாட்களாகவும் ஆக்க முடியும். ராத்திரி தூக்கத்தை எப்போதுமே உதாசீனப்படுத்தாதீங்க. உங்களுடைய இந்த பழக்கம் உங்கள் வாழ்க்கையவே சீரழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஏன் இந்த ராத்திரி தூக்கத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? அதுக்கு காரணம் நீங்க உங்களுடைய பொன்னான கால நேரத்தை சரியா பயன்படுத்தணும். அதனால தான் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க ராத்திரி எவ்வளவு வேகமா தூங்க போறீங்களோ அவ்வளவு வேகமா உங்களுடைய கால நேரத்தை ப்ரொடக்டிவா மாற்ற முடியும். நிறைய பேருக்கு நான் இப்போ சொன்னதுல உடன்பாடே இருக்காது. ஏன்னா அவங்க நிறைய பேர் ராத்திரி லேட்டாக தூங்கி அதே சமயம் காலையில் வேகமாக எழுந்திருக்கிற நபராக இருப்பாங்க. இந்த மாதிரி நைட்டு லேட்டாக தூங்கி காலையில் வேகமாக எழுந்திருக்கிற பழக்கம் உங்களை ஒரு ப்ரொடக்டிவான மனிதனாக மாற்றாது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் இன்னும் அந்த தூக்க கலக்கத்தில் தான் இருப்பீங்க. அது உங்களுக்கே தெரிய வராது. நம்மளுடைய உடம்புக்கு சரியான அளவு தூக்கத்தை கொடுக்கல அப்படின்னா அது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலேயோ பல விஷயங்களை உங்களுக்கு சிம்டம்ஸா கொடுக்கும். ஆனா அது நீங்க சரியா தூங்காம இருக்கிறதுனால அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிய வராது. சரிப்பா, நான் வேகமா தூங்க போறேன், காலையிலையும் வேகமா எழுந்திருக்கிறேன், அப்படி நான் எழுந்திருக்கணும் அப்படின்னா எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா மேஜிக் ஹவர்ஸில் எழுந்திருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது 4 மணி. 4 மணின்னு சொன்ன உடனே கரெக்டாக 4 மணிக்கு கண்ணு முழிக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். 4 மணிக்கு ஒரு 1/4 மணி நேரம் கூடலாம் குறையலாம். ஆனால் கண்டிப்பாக 4:30க்குள்ள நீங்கள் எழுந்தே ஆகணும். இந்த வேர்ல்டில் ஆற்றலாலும் சரி அறிவாலும் சரி எப்போவுமே முதல்ல இருக்கிற மார்க் வெல்பர், மைக்கேல் ஒபாமா, ஏன் நம்மளுடைய ஹாலிவுட் சூப்பர் ஸ்டாரான ராக் வர எழுந்திருக்கிறது இந்த மேஜிக் ஹவர்ஸில் தான். நான் இப்போ சொன்னது 100% ஒரே 1% தான். இந்த உலகத்துல இருக்கிற வெற்றிகரமான நபர்கள்ல யாரை எடுத்தாலும் அவங்க இந்த மேஜிக் ஹவர்ஸை தான் யூஸ் பண்றவங்களா இருப்பாங்க. இந்த மேஜிக் ஹவர்ஸை தான் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ராத்திரி கடைசி நேரத்திற்கு அடுத்து வர நேரம், காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி வர நேரம். இந்த நேரத்துல எழுந்து நம்முடைய ஒர்க்கை ஆரம்பிக்கும் போது நமக்கு ஒரு நல்ல மைண்ட் பவர் வரும். அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல நீங்க எழுந்திருச்சா உங்க அழகும் ஆரோக்கியமும் மேம்படும் அப்படின்னு முனிவர்கள் கூட சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய உடல், நீர், நெருப்பு, பூமி, ஆகாயம், காற்று, இது எல்லாத்தையும் சேர்ந்த கலவை தான் நம்முடைய உடம்பு. இது மட்டும் இல்லாம நான் முன்னாடி சொன்ன 5ம் நம்ம உடம்புல வாதம், பித்தம், கபம் அப்படின்னு 3 முக்கியமான நச்சு பொருட்களை உருவாக்குது. இந்த 3 விதமான நச்சு பொருட்களும் நம்மளுடைய உடம்புல உருவாவதற்கு முதற் காரணமா இருக்கிறது நம்மளுடைய தூக்கமின்மைதான். இந்த வாதமும் பித்தமும் கபமும் தான்
நம்ம உடம்புல வர 90% நோய்க்கு காரணமா அமையுது. நீங்க உங்களுடைய தூக்கத்தை சரியா ஃபாலோ பண்ணிக்கிட்டு காலையில வேகமா எழுந்திருக்க ஆரம்பிச்சுங்க அப்படின்னாலே உங்களுக்கு வரக்கூடிய 90% நோய் காணாம போயிடும். ஆயுர்வேதத்துல இதுக்கு 3 பேர் அப்படின்னா இங்கிலீஷ்ல இதுக்கு ஒரே பேர் தாங்க இருக்கு. அதுதான் டாக்ஸின்ஸ். நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் நம்ம உடம்பை விட்டு போனா மட்டும்தான் நம்ம உடம்பு எந்த நோய்க்கும் அடிபணியாம உங்க பேச்சுக்கு அடிபணியும். நீங்க நிறையவே பார்த்துருக்கலாம், எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, அதனால நைட்டு ஃபுல்லாக உட்கார்ந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து படிப்பாங்க. சொன்ன மாதிரியே நைட்டு ஃபுல்லாக உட்கார்ந்து படிப்பாங்க. ஆனால் காலையில் எக்ஸாம் ஹாலில் உட்கார்ந்து தூங்கி தூங்கி வலிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மெலோட்டனின், செரோட்டனின் அப்படின்னு 2 ஹார்மோன் இருக்கு. இந்த பிரச்சனை எப்படி வருது அப்படின்னா எப்போதும் போல ப்ரொடியூஸ் ஆகாம மாத்தி மாத்தி ப்ரொடியூஸ் ஆகுறதுனால தான். மெலோட்டனின் அப்படிங்கிறது ஸ்லீப்பிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நைட்டு தூக்கம் வரும்போது மட்டும்தான் ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி அது ப்ரொடியூஸ் ஆகிறதுனால தான் நமக்கு நல்ல தூக்கமும் வருது. அதே போல் நம்மளை அறியாமலேயே நம்மளை தூங்கு அப்படின்னு நம்மளுடைய மைண்டுக்கு ஒரு இண்டிகேஷனும் அது கொடுக்குது. அதே போல் செரோட்டோனின் அப்படிங்கிறது ஒரு ஹாப்பி ஹார்மோன்னு சொல்லுவாங்க. இதை ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. நாம் எந்த விஷயத்தை ரொம்ப பேஷனாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செய்கிறோமோ அப்போது தான் இந்த செரோட்டோனின் பிரெயினில் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படி ப்ரொடியூஸ் ஆகிறதுனால தான் நம்ம பிரெயின் நம்ம நினைக்கிறத ஃபாஸ்ட்டாகவும் கரெக்டாகவும் செய்ய முடியுது. அதே போல் இது உங்களுக்கு ஒரு நல்ல பூஸ்டையும் கொடுக்குது. இப்போ எதுக்காக இந்த 2 ஹார்மோன் பற்றி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் நைட்டு உட்காந்து படிக்கிறதுனால இந்த மெலட்டோனின் ஹார்மோன் சுரக்கிறது ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே கம்மியாகுது. அதே போல் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு செரோட்டோனின் ஹார்மோன் அதிகமாக சுரக்குது. அப்படி ஆகிறதுனால உங்களுடைய பிரெயின் ஃபங்க்ஷனே மாறி போயிடுது. எப்போ எது சுரக்கணுமோ அப்போ அது சுரக்கலை. மெலட்டோனின் நைட் டைமில் தான் ப்ரொடியூஸ் ஆகணும். அதே போல் செரோட்டோனின் காலையில் தான் ப்ரொடியூஸ் ஆகணும். ஆனால் அது அப்படியே உல்டாவாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த தூக்க கலக்கம் அப்படியே இருக்குது. தூக்க கலக்கமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைக்கிற விஷயத்தை செய்கிறதுக்கு உங்களுக்கு தடையாகவும் அதுவே இருக்குது. மெலட்டோனின் ஹார்மோன் நைட்டில் ப்ரொடியூஸ் ஆகி நல்ல ஒரு தூக்கத்தை உங்களுக்கு கொடுக்கும். நல்லா தூங்கினதுக்கு பிறகு பிரம்ம முகூர்த்தம், அதாவது காலையில் 4 மணிக்குள்ள அதனுடைய ப்ரொடக்ஷனை அதுவாகவே ஸ்டாப் பண்ணிடும். அதனால தான் இந்த நேரத்தை பிரம்ம முகூர்த்தம்னே சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எழுந்து உங்களுடைய வேலையை கரெக்டாக பார்க்கும்போது உங்களுக்கு செரோட்டோனின் ப்ரொடியூஸ் ஆகி ஒரு நல்ல புத்துணர்ச்சியை அதுவே கொடுக்குது. அதே போல் நீங்கள் செய்ய நினைக்கிற விஷயத்த ப்ரொடக்டிவாகவும் செய்ய வைக்குது. அதே போல் நீங்கள் செய்ய நினைக்கிற விஷயத்த உங்களை ஃபாஸ்ட்டாவோ அதுவே செய்ய வைக்குது. அடுத்ததா ஒரு ஹார்மோன் இருக்கு, அதுதான் கார்டிசோல். என்னடா ஹார்மோனா வச்சு பேசுறானே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகிறது வச்சு தான் முன் காலத்தில் நமக்கு இந்த மாதிரியான பிரம்ம முகூர்த்த நேரம், தூங்குறதுக்கான நேரம் அப்படின்னு பிரித்து வச்சிருக்காங்க. இதை நாம் சரியாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு சரியான விஷயங்களை சரியாக கொண்டு போகலாம். சரி, நாம் டாபிக் உள்ள போகலாம். கார்டிசோல் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்மோன் இயல்பாகவே நைட் நேரம் சுத்தமாக உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் நம்ம தூங்கும் போது நம்மளுக்கு துளி கூட ப்ரொடியூஸ் ஆகாது. அப்படி ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு நிம்மதியான தூக்கமே வருது. நைட் முழுக்க துளி கூட கார்டிசோல் ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்கிறதுனால தான் நமக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா மைண்டு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் இருக்குது. நிறைய பேருக்கு காலையில் எழுந்து படித்தா உடனே மெமரி ஆகிறதுக்கு இதுதான் காரணம். இந்த கார்டிசோல் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் டைமில் ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்கிறதுனால தான். ஸ்ட்ரெஸ் இல்லாத டைமில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாகவும் ஆழமாகவும் பதிய வச்சிட முடியும். அதனால தான் நம்மளை எல்லோரும் அந்த காலத்தில் இருந்து காலையில் எழுந்திரிச்சு படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அடுத்தது காஸ்மிக் எனர்ஜி. இந்த காஸ்மிக் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நைட் டைமில் பல பிரபஞ்சங்களில் இருந்து பிரதிபலித்து நம்மளை வந்தடையுது. இதை ஒரு ஹீலிங் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. நைட் டைமில் நம்ம தூங்கும்போது இந்த காஸ்மிக் எனர்ஜி நம்மளை ஹீல் பண்ணும். இது நம்மளுடைய நாளை புத்துணர்ச்சி தொடங்க ஹெல்ப்பும் பண்ணுது. இந்த காஸ்மிக் எனர்ஜியை நீங்கள் உங்கள் உடம்புல அதிகமாக எடுத்துக்கிறதுக்கு ஒரு சின்ன வழி இருக்குது. அது என்ன அப்படின்னா யோகாசனம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் யோகாசனம் கற்றுக்கிட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது.
பிரம்ம முகூர்த்தம், அதாவது காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு உங்களுடைய காலை ரொட்டீனை முடிச்சுட்டு பிறகு கண்ணை மூடி நல்ல காத்தோட்டமாக இருக்கிற இடத்துல போய் உட்கார்ந்து பிராணாயாமம் பண்ணுங்க. அதாவது மூச்சு பயிற்சி செஞ்சாலே உங்களுக்கு நிறைய காஸ்மிக் எனர்ஜி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதிகாலை நேரத்தில் அதிகமான காஸ்மிக் எனர்ஜி இருக்கிறதுனால தான் உங்களை அந்த டைமில் எழுந்திரிச்சு யோகாசனம் செய்ய சொல்கிறோம். அதுவும் முக்கியமாக பிராணாயாமம் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுடைய கால நேரத்தை இந்த பிராணாயாமம் வச்சு ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரியே நீங்கள் எந்த விஷயத்தை ஆரம்பித்தாலும் அதை புத்துணர்ச்சியாக ஆரம்பிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்பையும் கொடுக்கும். பிராணாயாமம் எல்லாம் எனக்கு பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்கள் இந்த பிராணாயாமம் செய்கிறதுக்கு எந்த செலவும் செய்ய தேவையில்லை. உங்களுடைய கைவிரல் வச்சு மட்டுமே உங்களுடைய யோகாசனத்தை நீங்கள் செய்ய முடியும். உங்களுக்கு இன்னும் சந்தேகமாகவே இருக்குது அப்படின்னா பிராணாயாமம் எப்படி செய்கிறது அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணி அதை எப்படிங்கிறத ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. யூடியூப்பில் இதை பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குது, அதுவும் உங்களுக்கு உதவி பண்ணும். நான் இப்போ சொன்ன விஷயங்களை எல்லாத்தையும் கரெக்டாக வரிசையாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பல அற்புதமான விஷயங்களை தொடர்ச்சியாக பார்க்க முடியும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகிற அந்த 30 நாட்களை ஆரம்பிக்கிறதும் ஆரம்பிக்காமல் இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த வீடியோ மூலமாக ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பயனுள்ள தகவல் உங்களுடைய சக நண்பர்களுக்கும் தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலோட உங்களை வேற வீடியோவில் சந்திக்கிறேன் மக்களே. பாய் பாய்.